கட்சிக்கு விசுவாசமாக வேலை பார்க்குற எந்த தொண்டை உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வெறுங்கையோடு அனுப்பிடாத. இன்னைக்கு இந்த நகரமே விழா கோலமாக இருக்க காரணம் ஐயாவோட 60வது பிறந்த நாள் தான். அரசியல்வாதினா யாருன்னு தெரியுமா? மனசில் நினைக்கிறத முகத்தில் காட்டக்கூடாது. சரிங்க. முகத்தில் தெரியறத மனசில் ஏற்றிக்கூடாது. இவரோட ஒரே மகள் பத்மாவதி, மருமகன் வெங்கட், பேரன் ஆதித்யா. பிறந்த நாளை கொண்டாடுன்ற பேர்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எலெக்ஷன் டைம். சரிங்க, பாத்துக்கோ. டவுன் இன்ஸ்பெக்டர் காலிங் மைக் 10. மர்சி ஹாஸ்பிடல்ல ஒரே கலவரமா இருக்கு சார். ஓவர். ராஜாக்கோட்டையால ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டீங்களா? அலட்சியமா ஒரு உயிரை காவு வாங்கிட்டீங்களேடா. நிலைமை ரொம்ப கட்டுக்கடக்காம போயிட்டு இருக்கு சார். உடனே ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அனுப்புங்க சார். ஓவர் சார். ஏஎஸ்பி ஆல்ட்ர போர்ட்டுக்கு போய் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இந்த ஹாஸ்பிடல்ல சேர்ந்த டாக்டர் ஒருத்தர் பண்ண ஆபரேஷனால 8 வயசு பையன் இறந்து போயிட்டான். இதுக்கு காரணமான டாக்டரை அரெஸ்ட் பண்ண சொல்லி பொதுமக்கள் ஹாஸ்பிடல்ல முற்றுகையிட்டு போராடிட்டு இருக்காங்க. Mike 20 calling Mike 10. I'm on my way to Mercy Hospital, sir. Over. ஏய், கேட் எடுத்து மூடுங்கடா. சார், இன்னும் அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணாம இருக்குங்க? அரெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். யார் அது போலீஸை தடுக்க? உள்ள பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. யாரு? பாலா சார். அந்த பையன் இறந்ததுல அந்த குடும்பமே சூசைட் பண்ணிடுச்சு. இப்போ தான் டாக்டர் அரெஸ்ட் பண்ணலைன்னா தேவையில்லாத லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாது சார். அவன் என் நண்பன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. டேய், கூட்டு கிளம்புடா. சரிங்கண்ணா. கூட பாலா, தேவையில்லாத விஷயத்தை நீ தலையிடாத. அப்புறம் பெரியவர்கிட்ட சொல்ல வேண்டியது. பெரியவரே நேரில் வந்து சொன்னாலும் என் நண்பனுக்காக நான் எதான் செய்வேன். அதையும் மீறி கை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த பாலாவை துடுற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. எடுறா வண்டிய. போ. எங்கடா அவன்? மேலே படுத்திருக்காருண்ணே. எப்பவுமே கூட 2 பேருங்க. சரிங்க. வணக்கண்ணே. அந்த பையன் இறந்ததுல அந்த குடும்பமே சூசைட் பண்ணிடுச்சு. நீ எதுக்கு அப்செட்டா இருக்க? நம்மள மீறி எவன் வருவான்னு பாத்துக்கலானே. இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குடா. அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்.
அவனை எப்போவுமே சந்தோஷமாகவே பார்த்துட்டு இப்படி இடிஞ்சு போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அண்ணே தலைவர் வீட்டிலேருந்து 4 தடவை கால் பண்ணிட்டாங்கண்ணே. எடுக்காத. சரிண்ணே. ஐயா நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். பாலா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி, அவன் ஃபோன் பண்ணானா என்கிட்ட பேச சொல்லு. சரிங்க. சிஎம்பியை வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்தா. நல்லார். என்னையா தலைவர் எப்படி இருக்காரு? இல்லைங்கய்யா. என்னையா அது சொல்ல வந்ததை சொல்ல வராமல் அப்படியே முழுங்குற? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. ஐயா டெல்டா பகுதியில் உங்களுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைன்னு தலைவர் நினைக்கிறாரு. எனக்கு அப்புறம்னா? தலைவர் வர தேர்தலில் உங்கள் இடத்துல பாலாவை நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. உங்ககிட்ட வளர்ந்தவன் தப்பாக இருக்க மாட்டான்னு தலைவர் முடிவு பண்ணிட்டாரு. ஐயா நான் வெறும் மெசஞ்சர் தான், சொல்ல வேண்டியது என் கடமை ஐயா. அப்பவே சொன்ன கேட்டிங்களா? அவனை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க. இப்ப உங்களுக்கே போட்டியா வந்து நிக்கிறான். ஆண்டவா, கத்தி நம்மளோட தான் இருந்தாலும் முனை திரும்பிருச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கே தெரியாம அவனை தொட முடியாத இடத்துல வச்சிட்டீங்களே தலைவரே. வணக்கண்ணே. மேடம். பாப்பா ஐயாக்கு என்னாச்சு பார்க்கலாவா? ஒரு நிமிஷம். அப்பா இப்ப பார்க்க முடியாது, சீரியஸா இருக்காரு. டாக்டர் யாரையும் அலோவ் பண்ணல. பிபி மட்டும் ஹையா இருக்கு. சோ ட்ரிப்ஸ் போட்டா பெட்டரா இருக்கும். ஷூர் டாக்டர். சிஸ்டர் நீங்க ட்ரிப்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. வெளியில உங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல டாக்டர். அப்பா பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, கொஞ்சம் பிரஷர் ஏத்திட்டாரு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒரு நிமிஷம் வாங்க. எஸ் டாக்டர். தலைவர் வர தேர்தலில் உங்கள் இடத்துல பாலாவை நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. என்னை பார்க்க பாலா வந்தானா? ஐயா இல்லப்பா. ஐயா சொல்லுங்க ஐயா. வந்துட்டாங்க ஐயா. ஐயா சிஎம் லைனில் இருக்காங்க. சொல்லுங்க தலைவரே. உடம்பு எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தலைவரே. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கட்சி பொதுக்கூட்டம்னு அலைய போற? அதுதான் உனக்கு அப்புறம் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கல்ல, வளர்த்து விடு. உனக்கும் அடிக்கடி உடம்புக்கு முடியாம போகுது, உடம்பு பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தலைவரே. ஐயா என்னையா அது? சிகரெட் குர்ரா. ஐயா குர்ரா. அதுதான் உனக்கு அப்புறம் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கல்ல, வளர்த்து விடு. என் சாவை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு என் ஜாதகமே சொல்லுதுடா.
எஸ்பி வர சொல்லு.